ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான வெட்டிங் ஸ்டைல் சாம்பாரும் அதுக்கு மேட்சிங்காக உருளைக்கிழங்கு வறுவலும் பார்க்கலாம். இப்போ சாம்பார் செய்யறதுக்கு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய் 3 கிள்ளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் தோல் எடுத்துட்டு முழுசாகவே சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் மாறி வரணும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் காயை சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணியிருந்தேன். கூடவே ஒரு முருங்கைக்காய் அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவில் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். காயில் நல்லா இந்த காரம்லாம் நல்லா ஏறுற மாதிரி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். நம்ம மாங்காய் சேர்க்க போகிறதுனால தக்காளி நான் ஒன்றியும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். கலந்துட்டு இப்போ காயெல்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 1.5 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்து முருங்கைக்காய், கத்திரிக்காயெலாம் நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ சின்ன சைஸ் அளவில் புளி ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு 1/2 கிளாஸ் அளவில் புளி தண்ணி சேர்த்துட்டு கூடவே சின்ன சைஸ் மாங்காய் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இப்போ வேக வச்சிருந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 50 கிராம் துவரம்பருப்பும் 2 ஸ்பூன் சிறுபருப்பும் சேர்த்து 2 பல் பூண்டு சேர்த்து வேக வச்சுருந்தேன். அதை அந்த பருப்பை சாம்பாரில் சேர்த்துட்டு இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து மாங்காவெல்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து உளுத்தம்பருப்பு நல்லா சேர்ந்து வரட்டும். இப்போ பொடியை கட் பண்ண வெங்காயம், ஒன்று கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 4 பல் பூண்டும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் 1 பாதியமாக தட்டி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். பாதியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பொடியை கட் பண்ண தக்காளி ஒன்று அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ காரத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு பிறகு இப்போ வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு கையாலே லைட்டாக மசிச்சு வச்சுருந்தேன். 1 பாதியமாக, ரொம்பவும் மசிக்கக்கூடாது, 1 பாதியமாக கிள்ளி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ டேஸ்டியான சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.